யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த அளவுக்கு இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி ஒரு குடும்பத்தோட அடிமடியில வந்து கையை வச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப பெண்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா? இதே மூர்த்தி அவர்கள் மதுரையில ஒரு கல்யாணம் பண்ணாரு. எத்தனை மீடியாக்காரன் அதை போய் போஸ்ட் பண்ணீங்க? லேப்டாப்பை வச்சு கோடி கணக்குல மொய் கெடா, எத்தனை சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே ஆடு கிடைக்கல, அத்தனை கெடா வர்றவங்களுக்கு கோடி கோடி கோடியா பணம் கொட்டி அவ்வளோ பெரிய டெக்கரேஷனு. ஏன் அதெல்லாம் நீங்க இது பண்ணல? ஏன் அதெல்லாம் நீங்க எடுத்து போடல? பத்திரப்பதிவு துறையிலையும் இந்த டாஸ்மாக்லையும் அதிகபட்ச லீக்கேஜஸ் இருக்குன்னு பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டு மக்கள் வந்து நீங்க 3000 இல்லை 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கொள்ளையடிச்ச காசு அது. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. திமுகவுக்கு அது தெரிஞ்சிருச்சு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இந்த உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 1,00,000 உறவுகள் நம்ம நெருங்க போகிறோம். ஆல்ரெடி 85,000 மேலே தாண்டிட்டோம். லைக் அதை 2025 கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தோம், பட் முடியல. பட் எனிவேஸ் உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு இருந்திருக்கு, அதே மாதிரி இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2026 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால பல்வேறு முக்கிய அரசியல் சார்ந்த நபர்களை கூப்பிட்டு நம்ம வந்து ரேண்டமாக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு கெஸ்ட் நம்ம வச்சுருப்போம், பட் நிறைய புது கெஸ்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாட்காஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மகளிரை சேர்ந்த சூறாவளி சுமதி அவர்களை பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். ரைட். அங்க எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி என்னென்ன பாடுபடுத்துனீங்க? ஏன் உங்க மேல மண்ணு படக்கூடாதா? அந்த பயத்தை பெரிய அவ்வளவுதான் பயத்தை அப்படியே பயத்தை வச்சுக்கணும். என்ன பயம் வைக்கணும் உங்க மேல? எதுக்கு பயப்படணும் உங்களை பார்த்து? நீங்க என்ன பெரிய ஹிட்லர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரா? ரவுடி பசங்க நம்ம அப்படி சொல்லுவாங்க. நம்ம பயம் போச்சுனா அவ்வளவுதான் குமார் அப்படி கொக்கி குமார் மாதிரி இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து முதல்வர் சொன்னாரு, நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு. அது உண்மையாலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா இந்த ஹிட்லர் தான் அந்த ஜெர்மானிய மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள அந்த வஞ்சத்தை விதைச்சு அந்த ஜூஸ்க்கு எதிராக இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாரு, வடக்கனுங்க வடக்கேனா அப்படி, வடக்கேனுங்க வந்தவங்களாம் இப்படின்னு இங்கே ஒரு விதையை விதைச்சிக்கிட்டு இவர் போய் என்ன பண்ணுறாரு, வெஸ்ட் பெங்காலில் போய் பெங்காலில் பேசுகிறாரு. அங்கே போய் ராகுல் காந்தி கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கிட்டு போய் கேரளாவில் போய் இவரை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு இவரை பினராயி விஜயனை. அப்போ நீங்க உங்க கூட்டணிக்கு வேணும்னா நீங்க வடநாட்டுக்கு போய்க்கிறீங்க. ராகுல் காந்தியா வடநாட்டானா இல்ல தமிழ்நாட்டானா? ஸோ இந்தம்மா யாரு, பிரியங்கா யாரு, சோனியா காந்தி யாரு, மம்தா யாரு? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல வடநாட்டுக்காரங்களா? அப்போ உங்களுக்கு வேணும்னா வடநாட்டுக்காரனோட கையை கொத்துக்கிட்டு நீங்க போய் நின்றுக்கிட்டு இண்டி கூட்டணியை நாங்க தான் வழி நடத்துறோம், நாங்க முன்னேற்றுவோம்னு எல்லாம் பண்ணுவீங்க. அங்க அவர் தேஜஸ்வி வந்து யாரு, லல்லு பிரசாத் யாதவோட பையன் என்ன சொல்றாரு, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிறாரு. யாரு, பீகார்காரெல்லாம் பானிபூரி வைக்கிறவன் வடக்கன் அவ்வளவுதான் இருக்குன்னாருல. அது உண்மையுமே லல்லு பிரசாத்தோட பையனை பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு இவங்க அறிவு எந்த லட்சணத்துல இருக்குன்னு. அந்த மக்கள்லாம் அறிவாளிகள்ன்றத ப்ரூவ் பண்ணாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன்டா எங்களை கண்டபடிக்கு திட்டுவாங்க, அவங்களதான் நீ சிறந்த முதலமைச்சர் சொல்லுவோம், உனக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா அப்படின்றத மக்கள் ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இங்கே எப்படி ஒரு நிலைமை உண்டாக்கியிருக்காங்கன்னா, வடக்குலேருந்து வந்திருக்கான் அப்படின்னால அவன் ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா கவனிக்கலாம். ட்ரெயின்ல அவங்க இருந்தாங்கன்னா அவனை உட்கார விடுறது இல்லை. இறங்கி கீழே உட்காரு, என்ன முறைகிற, என்ன பாக்குற, போடா என்ன. நம்ம பசங்க நீங்க கவனிச்சு பாருங்க, தொடர்ந்து பண்றாங்க. நான் போனப்ப கூட ஒருத்தர கேட்டேன், தம்பி அவன் பாட்டுக்கு பேசாம வந்திருக்கான், ஏன்பா நம்மளுக்கு கா உங்களுக்கு தெரியாதுக்கா, இவங்களாம் அங்கே வந்து நம்ம வேலையெல்லாம் கெடுக்கிறானுங்கக்கா, நம்ம வேலையெல்லாம் நம்ம வேலையெல்லாம் புடிங்கிறானுங்கக்கா, இவனுக்கு வந்தாலும் தாங்க இங்க வேலை இல்லாம பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றது? நீங்க திமுக திட்டமிட்டு, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திட்டமிட்டு பரப்பி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஐயோ பாஜக பாருங்க வடநாட்டுக்காரன்லாம் கொண்டு வந்து இது பண்ணதெல்லாம் ஒரு சீனை போட்டு கடைசியில பீகார்ல ஒரு பிரச்சனையாகி யாரு உங்களுக்கு ஓட்டுக்கு வேலை செஞ்சார் பாருங்க, பிரசாந்த் கிஷோர், அவரே பேசினாரு. என்னங்க இந்த மாதிரி எதுக்குங்க நீங்க வந்து நார்த்ல இருந்து வரவங்களெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கணும்னா முதலமைச்சரே தலைதெறிக்க ஓடுறாரு. ஓடி போய் அந்த பீகார் தொழிலாளிகள் எல்லாம் பார்த்து இல்ல நாங்க வந்து எல்லாருக்கும் ஆதரவு. அதுக்கப்புறம் தானே வாயை மூடினீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, என்னென்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் கஞ்சா குடிக்க ஆக்கி வச்சிருக்க, தண்ணி எப்படா சரக்கு திறப்பான், கடை திறப்பான், காலையில 10 மணிக்கு திறப்பானா, 7 மணிக்கெல்லாம் திறந்தா அவர் முத்துசாமி அவர் வந்து பேசினாரு, 7 மணிக்கெல்லாம் திறந்தா ஒரு பெக்கை போட்டுட்டு போய் தெம்பா வேலை பார்ப்பான், அவன் பாப்பான் கை நடுங்குது இல்ல,
சரக்கு அடிச்சா அவனுக்கு தெம்பா இருக்கும்ல. இல்லைன்னா அந்த பால் பாக்கெட்டு 1/4 லிட்டர் போடுற மாதிரி காலையில கொண்டு வீட்டுல போட்டுட்டா எந்திரிச்சோன்னா பல்ல விளக்கிட்டு ஒரு இதை குடிச்சிட்டு தெம்பா வீட்டுல வேலை பார்ப்பான்ல. அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க டாஸ்மாக் எப்படி வியாபாரத்தை பெருக்கலாம், வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுற மாதிரி, இல்லம் தேடி கல்விங்கிற மாதிரி இல்லம் தேடி சரக்கு கொண்டு வந்து போடலாமா, அப்படிலாம் அட்வான்ஸ்டா யோசிச்சுக்கிட்டு சரக்கு எந்த லெவலுக்கு சரக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. தண்ணி அடிக்கிறவனுக்குலாம் மரியாதை இல்லை. டே ஓடா சின்ன பையன்டா நீங்கிறாங்க. கஞ்சா, மெத்து, போதை ஊசி, சிந்தட்டிக் ட்ரக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. எதிரில் 4 பசங்க அப்படி ஆடிட்டு வந்தாலே நமக்கு வயிற்ற கலக்குது. ஐயோ இது சாதாரணமாக சரக்கு மட்டும் அடிச்சுட்டு வருதா இல்லை கஞ்சா போட்டுட்டு வருதா, எந்த 7:30 எப்படி வருதுன்னே தெரியலையே. பசங்களை முன்னாலாம் சின்ன பசங்க சண்டை போடுறாங்க. டே என்னடா சண்டை போட்டுருக்கீங்க, போங்கடா ஓரமாண்ணா அக்கா எல்லாம் காண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு. எவன் போடான்னு சொல்றான்னா 5 நிமிஷம் அப்படியே பார்த்துனே இருப்பான், எதுவும் பண்ணவும் மாட்டான். அதான் அவன் பார்க்கவே நமக்கு குரல் எல்லாம் வெளியில வந்து விழுந்துரும் போல இருக்கு. குறுகுறுன்னு பாக்குறாங்கிற மாதிரி பசங்களை பார்த்தா இன்னைக்கு பயமா இருக்கு. ஸ்கூல் வாசல்ல கஞ்சா மிட்டாய் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம பசங்க ஸ்கூல்ல பேசுற லாங்குவேஜ் என்ன தெரியுமா? நாங்க எங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம், மா இன்னைக்கு பிடி மிஸ்டர் வந்து ரெட்டை ஜடை போடலன்னு மாட்டிக்கிட்டாமா, மா இவன் முடி வெட்டலாமா அதனால முடிய பிடிச்சிட்டாருமா பிடி மாஸ்டர், அப்புறம் இவன் தாடியை சேவ் பண்ணலாமா அதனால மாட்டேன். இப்ப எங்க பசங்க என்ன பேசுறாங்க, மா அவன் முட்டாய் வச்சு மாட்டிக்கிட்டாமான்றான். என்னடா முட்டாயி அப்படின்னா, அதெல்லாம் முட்டாயினா உங்களுக்கு தெரியாதா, கஞ்சா முட்டாயி எங்கடா கிடைக்குது, அதெல்லாம் ஸ்கூல் வாசல்ல தான் விற்குதே, காலேஜ் கிடைக்குது. நமக்குலாம் பயமா இருக்குடே தம்பி அவனோட சேர்ந்துடாதரா. அவன் என்னடா சேராம அவன்கிட்ட போய் நீ வந்து ஒரு நியாயமும் சொல்ல முடியாது. அவன்கிட்ட நீ ஃப்ரெண்டாகவும் இருக்காத, அவன்கிட்ட எதிரியாகவும். இன்னொன்று சொல்றாங்க, என்னது எலக்ட்ரிக் சிகரெட். என்னடா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லடா. அதை கிளாஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு ஏதோ ஜன்னல் ஓரமா போயிட்டு அதை என்னமோ பப் பண்ணிட்டு அது என்னடா அப்படின்னா என்னடான்றேன். அதெல்லாம் உங்களாம் சொன்னா புரியாது, போங்க வாங்குறாங்க. நமக்குலாம் பயமா இருக்குடே, அவங்க எல்லாம் போய் சேர்ந்துடாதரா, அவங்களோட பேசிடாதரா. அது நமக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியாது. நீ அவனோட சேராம திருப்பிட்டு வந்தா கூட நீ ரொம்ப நல்லவனா, அப்ப நான் கெட்டவனோட அடிப்பான். இல்லை அவங்க கூட சேர்ந்தாலும் கெட்ட பழக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பெத்தவங்களோட நிலமையை முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தா பயப்படும், ஏமா சீக்கிரமா வாமா. இப்போ ஆம்பளை பிள்ளை டே அவங்க கூட சேர்ந்துடாதரா, அவங்க கூட சேர்ந்துடாதரா, டே இந்த பழக்கம்லாம் இருந்து கற்றுக்காதரா. யோசிச்சு பாருங்க பேரண்ட்ஸோட நிலமையை. நீங்கள் இந்த ஆட்சியில் நீ வீட்டு வரியை ஏற்றி, சொத்து வரியை ஏற்றி, தண்ணி வரியை ஏற்றி, கரண்ட்டு பில்லை ஏற்றி, பால் விலையை ஏற்றி, அன்னாடம் இவ்வளோ ஏறி இருக்கு. சம்பளம் ஏறி இருக்கா? கிடையாது. அவனுக்கு குடும்பம் நடத்துறதே போராட்டமாக இருக்குது. காலையில் கிளம்பி 9 மணிக்கு போனோன்னா சாயந்தரம் 7 மணிக்கு வரான். மாடா உழைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னா வயிற்றுக்குள்ள பக்குன்னு இருக்குது. ஐயோ 2 இருக்குது. ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துச்சேன்னு தெரில. பொம்பளை பிள்ளை வெளியே போச்சுன்னா பத்திரமா வச்சான்னு தெரில. ஆம்பளை பிள்ளை வெளியே போச்சுன்னா பைய செக் பண்ணு, பொண்டாட்டியை விட்டு ஏம்மா பையகையே செக் பண்ணு, ஏதாவது முட்டாய் கிட்டா இருக்கா பாரு, ஏதாவது கஞ்சா பொருளங்கெல்லாம் வச்சிருக்கானா பாரு. எப்படி மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க. இது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல். நல்ல பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏங்க ஏன்னா நீங்க இப்பெல்லாம் என் பையன் எல்லாம் செக் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த அளவுக்கு இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி ஒரு குடும்பத்தோட அடிமடியில வந்து கையை வச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பெண்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா? அதை தான் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியும் நீங்க நம்ம சொல்லலாம், ஐயோ 2G வழக்கு, நீங்க வந்து 1.5 லட்சம் கோடி கடனை அது பண்ணி 1.5 லட்சம் கோடி ஊழல், அதெல்லாம் போங்கடா இவனுங்க எல்லாம் ஊழல் தாண்டா, எல்லாம் லஞ்சம் அப்படி போயிருவாங்க. எப்ப வந்து மக்கள் கடுப்பாவானா அவனோட தனி மனித வாழ்க்கை பாதிக்கும். இன்னைக்கு தனி மனித வாழ்க்கை ஹெவியா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன்னா சைக்கிள் ஓட்டிட்டு தெருவுல போனோம்னா எந்த குண்டுக்குள்ள விழுவோம் குழிக்குள்ள விழுவோம் தெரியல. அந்த லட்சணமா நாய்கள் தொல்லை பாருங்க. நாய்கள் தொல்லை கார்பரேஷன்ல ஏங்க, அதுக்கு கூட ஏன் ஒரு நாய்க்கு போடுற ஊசியில கூட ஊழல் பண்றவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கு 4 கோடி கணக்கு எழுதியிருக்காங்க. நம்ம மனுஷனுக்கு கொடுத்ததே நம்ம கேட்க முடியாது. நாய்கிட்ட போய் கேட்க முடியுமா, அப்பா உனக்கு தடுப்பூசி போட்டாங்க? அதெல்லாம் சிம்பிளா சொல்லிட்டேன், ஓகேவா? இவனுங்க ஆள்றதுலயும் ஊழல், பேல்றதுலயும் ஊழல், சுத்தம் கக்கூஸ் கட்டுறதுல முதற்கொண்டு ஊழல். எதிராட இப்படி பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? குடிக்கிற தண்ணிக்கு ஜல்ஜீவன் மோடி ஐயா பணம் கொடுக்குறாரு. வெறும் பைப்பை மட்டும் நட்டு வச்சுட்டு போனா திறந்தா காத்து கூட வர மாட்டேங்குது. வெறும் பைப்பை நட்டு அதை ஒரு பையன் வீடியோ எடுத்து போட்டான். இங்க பாருங்க ஜல்ஜீவன் திட்டம்னு பைப்பை வச்சு அமைச்சர் வந்து திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பாருங்க திறந்தா ஒரு அடி பைப்பு மட்டும் தாங்க இருக்கு, கனெக்ஷன் என்னன்னு. அப்ப நீங்க உண்மையான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அவன் அந்த கார்பரேஷன்ல கொண்டு கூப்பிட்டு சத்தம் போட்டு பைப்பை போடுறான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? வீடியோ போட்ட பையனை கைது பண்ணிட்டாங்க. இதுதான் ஆட்சி, இதுதான் திராவிட பிரச்சனை. இதுதான் ஸ்டாலின் சொல்லுவார் பாருங்க, இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி. திமுகனா என்னன்னு கேட்கறவனுக்குலாம் இதாண்டா பதில், இதாண்டா திமுக, இதாண்டா திமுகங்கிற மாதிரி பொதுமக்கள் உச்சபட்சம். பிறந்த குழந்தை இன்னைக்கு குழந்தைகள் வெளியில விளையாட அனுப்ப முடியலங்கிறது தான் மிகப்பெரிய சோதனை. போக்சோ வழக்கு பெண் குழந்தைகளுக்கு மேலான தாக்குது வந்து வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் 50% மேல அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா அதுக்கும் வெக்கமே இல்லாம மானங்கட்டத்தனமா என்ன தெரியுமா உருட்டுறாங்க இந்த ஊபிஸுங்க. தளபதியோட ஆட்சியில தான்
பெற்றோர்கள்லாம் ரொம்ப போல்டாக என் குழந்தை மேலே இத்தனை வழக்கு இதாக இருக்குன்னு போல்டாக வந்து ஃபைல் பண்ணுறாங்களாம். அதனால கணக்கில் தெரியுதான். இதுக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் முட்டு கொடுத்து இவங்களை உருட்ட முடியுமா? ஏண்டா நான் ஏன் இதுக்கு முன்னாடி ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளும் தெருவில் விளையாடிட்டு தானே இருந்துச்சு. எப்படியா திடீர்னு தெருவில் விளையாடுற பிள்ளைய தூக்கிட்டு போய் 7 வயசு பிள்ளைய, இந்த புத்தாண்டு செலிப்ரேஷனை பாருங்க, 7 வயசு பிள்ளைய தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பாலியல் துன்புறுத்தலாம். 5 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய, அவெல்லாம் நார்மலாக இருக்கான்னு நினச்சிருக்கீங்களா? கஞ்சா, மெத்து, இந்த மாதிரி ஏதாவது விபரீதமாக போடுறப்ப தான் அவனுக்கு ஒரு குழந்தைய பார்த்தா அந்த மாதிரி தோணும். எப்படி குழந்தைய பார்த்தா என்ன தோணும்? அது குழந்தை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க பெண்கள்லாம் இப்படி உடை உடுத்தணும், அப்படி உடை உடுத்தணும். நீ குழந்தைய எப்படா உடுத்துறது? குழந்தை எப்படி இருக்கும்? நீ குழந்தை இந்த அந்த ஒருத்த பாருங்க 80 வயசு கிழவியை எடுத்துகிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொள்றான். கிழவிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறது? எங்கள் ஊர்ல எல்லாம் பாட்டிங்க ஜாக்கெட்டை போடாம தானே சுற்றி இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போது நீ எங்கே பிரச்சனை? நீ போதை பொருள் தலைவிரிச்சு ஆடுது, அதை ஒத்துக்க கூட நீங்க தயாரா இல்ல. சொல்லுங்க, அது மட்டும் போதை கிடையாது, மது தானே போதை. மது ஒழிக்கணும்னு சொன்னீங்கல்ல. மதுங்கிறது அவங்களுக்கு மதுவை ஒழிச்சாங்கன்னா இவங்க ஆட்சியை தலையில துண்ட போட்டுருக்க வந்துருவாங்க. வருஷத்துக்கு 50,000 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க, வருஷம் 50,000 கோடினா 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2.5 லட்சம் கோடி வருது. இந்த 2.5 லட்சம் கோடிக்கே இவங்க என்ன நலத்திட்டம் பண்ணாங்க நாட்டுக்குன்னே ஒன்றும் புரியல. 1.5 லட்சம் கோடி கடன், அதுல மேல கடனையும் வாங்கி வச்சிருக்கிற. என்னதாயா பண்றீங்க? ஏன்னா இந்த 2.5 லட்சம் கோடியை பத்தி இவரே பேசியிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி நிதியமைச்சரா இருந்தார் பாருங்க, பிடிஆர் ஐயா. பாவம், திமுகல இருக்கிற தப்பி தவறி இருக்க ஒரு நல்ல மனுஷன். அவரை பேசினாரு, அப்பா அந்த குடும்பத்துல போறதுட்டியே லீக்கேஜஸ் இருக்கு அந்த பத்திரப்பதிவு துறையிலையும். நீங்க ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு இவனுங்க திமுக காரங்க சீனை போட்டு அந்த சன் டிவி இது பண்ணி பெரியதாக்கி அந்த அம்மா அந்த எலெக்ஷன்லேயே தோக்குறதுக்கு பெரிய காரணமாக தான் வந்துச்சு. இதே மூர்த்தி அவர்கள் மதுரையில் ஒரு கல்யாணம் பண்ணாரு. எத்தனை மீடியாக்காரன் அதை போய் போஸ்ட் பண்ணீங்க? லேப்டாப்பை வச்சு கோடி கணக்கில் மொய் கெடா, எத்தனை சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே ஆடு கிடைக்கல, அத்தனை கெடா. வர்றவங்களுக்கு இது கோடி கோடி கோடியாக பணம் கொட்டி அவ்வளோ பெரிய டெக்கரேஷனு. ஏன் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணல? ஏன் அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடல? பத்திரப்பதிவு துறையிலையும் இந்த டாஸ்மாக்லேயும் அதிகபட்ச லீக்கேஜஸ் இருக்குன்னு பிடிஆர் அவர்களே சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போது இந்த 50,000 கோடி எங்கே யார் வாய்க்கு போகுது? எத்தனை நீங்கள் பில் பண்ணுறீங்க? பில்லிங் கிடையாது, எதுவுமே இது கிடையாது, எல்லாமே எல்லாமே கேஷு, 100% கேஷ் ட்ரான்சாக்ஷனு. அதில் நீ என்னத்தை கொண்டு போகிற, என்னென்னத்தை இது பண்ணுற? எதுக்கு இந்த இடி ரைடு லாஸ்ட்டாக டாஸ்மாக் குள்ளன்னு வந்தது என்ன? ஏன்னா நீ எவ்வளோ பாட்டில் எடுத்துகிட்டு வர, அது இங்கே கொண்டு வரதுக்கும் இதுக்கும் டேலி ஆகலை. அது இல்லாமல் அந்த வைக்கிற அட்டைப்பெட்டி கொண்டு ஊழல். இது இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா, காலையில் கொண்டு போனால் அதுக்கு ஒரு ரேட்டு, நைட்டு 12 மணிக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, காந்தி ஜெயந்தினா அதுக்கு ஒரு ரேட்டு, இப்படி ரேட்டு வச்சு 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 விற்கிறாங்க. தனியாக பாருக்கு போச்சுன்னா அது தனி ரேட்டு. இப்படி எல்லாம் ஓடுதுங்க சரக்கு. 24 மரமும் சரக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்க எப்படி வந்து இந்த கோயம்புத்தூர்ல அந்த ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு பாலியல் நைட்டு வந்து அவன் 12 மணிக்கு சரக்கு அடிக்க தான் போயிருக்கான். ஆமா, சரக்கு வாங்க தான் போயிருக்கான். ஆமா, அங்க போனதுலதான் அந்த பிள்ளைய பார்த்து அவன் இது பண்ணிருக்கான். 10 மணிக்கு டாஸ்மாக மூடி இருக்கும். நான் மூடிட்டு போய் அவன் இடத்துல உட்காந்துருப்பான்ல 10 மணிக்கு முன்னாடி வாங்கிட்டு. நீ 12 மணிக்கு சரக்கு அங்க பிளாக்ல வைக்கிறது தானே நீ வாங்க போயிருக்க. அதனாலதான் அங்க போய்ட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்படி எங்க சுத்தினீங்கனாலும் எந்த கிரைமுக்கும் அது எங்க பின்னாடி வந்து நிக்குதுன்னா இந்த போதை. அப்போ நீங்கள் என்ன சீன் போடுறீங்க? போதையை நாங்கள் ஒழிக்க போகிறோம். எப்படி? ஒரு ஒயிட் போர்டை வச்சு அப்பா மகன் தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணாங்க? போதையின் பாதையில் செல்லாதீர்னு கையெழுத்து போட்டாங்க. அதில் போதையை ஒழிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடிடும். அவ்வளோதான். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா என்ன பிரச்சனையோ வாடா பேரை மாத்துறா, ஒன்று பேர் வைப்போம், இல்லை இருக்க பேரை மாற்றுவோம், பிரச்சனை முடிஞ்சு போயிட்டே இரு. இதுதான் இவங்க திருப்பு. மாசு அவர்கள் சொல்றாரு, கஞ்சா போதை இல்லாத 0ல இருக்கு. நியூஸ் கீஸ் படிக்கிறாரா இல்ல வெளியில கிளியில போறாரா? முதல் முறையாக அதை வந்து மறுப்பு தெரிவிச்சது யாரு? அதுக்கு தான் ஸ்டாலினே போட்டாரு. போதை பழக்கம் அதிகமா இருக்கு, போதை ரொம்ப அதிகமா இருக்கு, சினிமாக்கள்ல ஊக்குவிக்காதீங்க. சினிமா எடுக்கிறதுலாம் யாரு? ரெட் ஜெயண்ட்டும் சன் பிக்சர்ஸும். இந்த விக்ரம் படம்லாம் எடுத்தாங்களே, வில்லன் பாத்தீங்கன்னா இத்தினோண்டு போதை எடுத்து வாயில வச்சோன்னா அடிச்சு தூக்குறான் எல்லாரையும். இந்த படத்தெல்லாம் எடுத்து குளோரிஃபை பண்ணது யாரு? நீங்க, உங்க பையன். விக்ரம் படம் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், விக்ரம்ல வில்லன். அதே போல இவரு சின்ன பகவதி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேப்பாக்கத்துல போய் SNJன்னு டிஷர்ட்டை போட்டு நிக்கிறாரு. எதுக்கு நீங்க சாராயத்துக்கு விளம்பரம் கொடுத்து நிக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க. பெற்றோர்களும் உறவினர்களும் கண்காணிக்கணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி வாங்கி வாரி சுட்டி வாயில போட்டுக்குவீங்க. அந்த சாராய காசு, கஞ்சா விற்கிற காசு, கஞ்சா கடத்தின காசு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. ஆனா பெற்றோர்கள் நாங்க எங்க பிள்ளைய கண்காணிச்சுக்கணும். காவல்துறை எதுக்கு இருக்கு? அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிட்டு நம்ம சொல்லணும். இந்த அட்வைஸ்லாம் சொல்றது, ஐயா நான் உங்க குடும்பம் தான் முதல் சொல்லணும் அட்வைஸ். இந்த அட்வைஸ் எல்லாம் ஐயா அது குரங்கு பொம்மை என்ன வேணும்னா அது கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி
அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லிக்க முதல்ல உங்க குடும்பத்துல போய் சொல்லு சொல்லு. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சாராயால வச்சிருக்காங்க பாரு, அதெல்லாம் நிறுத்த சொல்லு. அதை நிறுத்தினாலே இங்க தமிழ்நாடு உருப்பிட்டுரும். சாராயால வச்சிருக்கலாம் யாரு? முக்காவாசி எல்லாம் திமுக காரங்க, திமுகவோட தலைமை குடும்பத்தோட தான் வச்சிருக்காங்க. நீங்களே சாராயத்தை காய்ச்சுவீங்க, நீங்களே சாராயத்தை விற்பீங்க. உங்க கூட இருக்கிற ஜாபர் சாதிக்க வந்து கஞ்சாவை கொண்டாந்து தமிழ்நாடு என்னது கஞ்சா கூட கிடையாதுப்பா, மெத்து, இந்த மெத்தபெட்ட மெயின் அப்படிங்கிற ஒரு பேரே நம்ம என்னடா இது புதுசா என்னமோ சொல்றாங்க அப்படின்னு மெத்தபெட்ட மெயின் அப்படிங்கிற பேரெல்லாம் நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். இதெல்லாம் கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு புதுசா அதான் சொல்லுவாங்கல்ல, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டை எப்படி மாத்திரம் பாருங்கன்னாங்க. ஆனா அதை இப்படி மாத்துவாங்க அப்படின்றத வந்து உண்மையாலுமே நாங்களே எதிர்பார்க்கல. சொல்லுவாங்க பாருங்க, இதுக்கு கலைஞராட்சியே பரவாயில்லையா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாலுமே தந்தைக்கு வந்து நல்ல பேர் எடுத்து கொடுத்த தனையன் அப்படின்னா அது ஸ்டாலின் தான். ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி கலைஞரை திட்டிட்டு இருந்தவங்களா கூட இன்னைக்கு எப்பா உங்க அப்பனே பரவாயில்லப்பா, நீ ரொம்ப கேவலமா ஆட்சி நடத்துறப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எச் ராஜாஜி சொன்னார்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் இவ்வளவு பெரிய டேஞ்சரஸா இருப்பார் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டு மக்கள் வந்து நீங்க 3000 இல்ல 5000 கொடுத்தாலும் சரி 10,000 கொடுத்தாலும் சரி வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கொள்ளையடிச்ச காசு அது. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. திமுகவுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஆனாலும் சரிடா, என்னென்ன உரண்டை எடுத்து இந்த பாரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா போட்டு விடு, நம்மள ஆட்சிக்கு வர போறோம், அடுத்து வர வந்தா சாப்பிட்றோம், போடு 3000 கொடுக்கணுமா கொடு, இன்னும் என்ன கடன் வாங்கணுமோ வாங்கு, என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. லேப்டாப் 4.5 வருஷமா கொடுக்கல. இப்போ நீங்க இந்த 4 வருஷமா அந்த பிள்ளைங்க போச்சு இல்லை பாஸ் அவுட் ஆகி அந்த பிள்ளைங்களாம் கூப்பிட்டு கொடுப்பீங்களா நீங்கப்பா? எப்பேற்பட்ட நாடக கம்பெனி நீங்க? அந்த 1000 ரூபாய் பணமே மகளிர் 2 வருஷம் தான் கொடுத்தாங்க. 2 வருஷமா நீ கொடுக்கல, அந்த அரியரை கொடுத்தீங்களா? அதான் 2 வருஷமும் பாதி பேருக்கு தான். நேத்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசிருக்காரு பாருங்க, ஜல்லிக்கட்டு காலை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க, எங்கேயா போச்சுன்னு கேக்குறாரு. அப்புறம் தான் நிறைய பேருக்கு இதை கொடுத்தாங்க இல்ல அப்படின்னு ஞாபகம் வருது. இதுல வேற என்ன சொல்றாரு முதல்வர், 99% நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோங்கிறாரு. எடுக்க எல்லாமே இதை பண்ணிட்டியா இல்ல, இதை பண்ணிட்டியா இல்ல, எதைத்தாயா பண்ணீங்க? 99% எதுலையா வருது? இதையும் தாண்டி வந்து திமுக ஆட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ற பதிவுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.